இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. வெள்ள பாதிப்பு மாநிலங்களில் அடிப்படை தேவைகள் போதுமான அளவில் உள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து மாநிலங்களிலும் அடிப்படை தேவைகள் இதுவரை போதுமான அளவில் உள்ளன. உணவு விநியோக கையிருப்புகளை 30 விழுக்காடு வரை அதிகரிக்க நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2102 மொத்த விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்களை தமது தரப்பு நியமித்துள்ளதாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின துணை அமைச்சர் டாக்டர் ஃபுசிகா சாலி தெரிவித்தார். எனவே பாதிக்கப்பட்ட மாநிலங்களில் நாங்கள் நடவடிக்கை அறையை நிறுவியுள்ளோம். இதன் மூலம் எவ்விடத்திலாவது விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதா என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். எடுத்துக்காட்டாக சர்க்கரை, எண்ணெய் போன்ற அடிப்படை பொருட்கள் கிடைப்பதற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் சென்றடைவதை எங்கள் செயல்பாட்டு அறை உறுதி செய்யும் என்று டாக்டர் ஃபுசிகா சாலி தெரிவித்தார். நேற்று கோலாலம்பூரில் 2025ஆம் ஆண்டு ஆசியான் மின் வணிக மாநாட்டை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். போலீசாரை தாக்க முயன்ற 3 சுட்டு வீழ்த்தப்பட்டனர். மலாக்கா அலோர் காஜாவில் உள்ள டுரியந்துங்கல் செம்பனை தோட்டத்தில் நேற்று அதிகாலை போலீஸ் உறுப்பினர் ஒருவரை பாரங்கத்தியால் தாக்க முயன்ற ஆடவர் உட்பட 3 குற்றவாளிகள் சுட்டு வீழ்த்தப்பட்டனர். அதிகாலை மணி 4:30க்கு நிகழ்ந்த இச்சம்பவத்தில் கார்பரல் அங்கீகாரம் உடைய அந்த 30 வயது போலீசாரின் இடது கையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக மலாக்கா மாநில போலீஸ் தலைவர் ஜுல்ஹைப்ரி முக்தார் தெரிவித்தார். அலோர் காஜாவில் உள்ள டூரிகான் துங்கால் பகுதி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் எங்களின் படையினர் ரோந்து கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொண்டனர். அப்போது குற்றவாளிகள் என சந்தேகப்படும் 3 அடங்கிய கும்பலை கண்டுள்ளனர். சந்தேகத்திற்குரிய அம்மூவரும் 24 முதல் 29 வயதிற்கு உட்பட்டவர்கள். அம்மூன்று குற்றவாளிகளையும் போலீசார் தடுக்க முற்பட்ட போது அவர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர் என்றார் டாக்டர் ஜுல்ஹைரி முக்தார். தாக்குதலில் இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக போலீசார் அவர்களை நோக்கி சுட்டனர். சம்பவத்தில் பலியான உள்நாட்டை சேர்ந்த அவர்களில் 29 மற்றும் 24 வயதுடையவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ள வேளையில் மற்றொருவர் அடையாள அட்டை கொண்டிருக்காததால் அவரின் வயது அறியப்படவில்லை என்று ஜுல்ஹைரி முக்தார் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை காலம் முழுவதும் நிலைமை தீவிரமாக கண்காணிக்கப்படும். மக்களின் பாதுகாப்பை எப்பொழுதும் உறுதி செய்வதற்காக வடகிழக்கு பருவமழை காலம் முழுவதும் நிலைமை தீவிரமாக கண்காணிக்கப்படும். அதிலும் நிவாரணம் மற்றும் மீட்பு பணிகள் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக பல்வேறு நிறுவனங்களை சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் மற்றும் உபகரணங்களுடன் தயார் நிலையில் இருப்பார் என்று தேசிய தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் ராணுவ படை, போலீஸ் படை, தீயணைப்பு மற்றும் மீட்பு படை, பொது தற்காப்பு படை, ரேலா தொண்டுடைய பணியாளர்கள், பொதுப்பணித்துறை ஆகியவை உட்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நேற்று ஸ்லாங்கூர் பூச்சோங் புலாவ் மெராந்தியில் அமைந்துள்ள தேசிய பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்தில் பேரிடர் நிர்வாக குழுவின் தயார் நிலையை பார்வையிட்ட போது அவர் அதனை குறிப்பிட்டார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 7 மாநிலங்களை சேர்ந்த 3839 குடும்பங்களில் இருந்து 11,009 பேர் அருகிலுள்ள தற்காலிக வெள்ள நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. நாட்டில் 7 மாநிலங்களில் வெள்ளம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதன் மாலை நேர நிலவரங்கள் படி கெடா மற்றும் தெலங்கானுவில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சற்று குறைந்திருக்கும் வேளையில் கிளந்தான், பினாங்கு, பேராக், ஸ்லாங்கூர் ஆகிய மாநிலங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கிளந்தான் மாநில சமூக நலத்துறை JKM தகவல் மையத்தின்படி கோத்தபாரு, தும்பாட், பாச்சோக் மற்றும் பாசிர்பூத்தே மாவட்டங்களில் 33 வெள்ள நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்று காலையில் 8248 இருந்த வேளையில் மாலையில் 3515 குடும்பங்களை சேர்ந்த 9634 பேர் வரை உயர்ந்துள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நேற்று மாலை 4 மணி நிலவரப்படி குறைந்துள்ளது. பேராக் மாநிலத்தில் மஞ்சோங், பேராக், தெங்கா, லங்காட், மாத்தாங் ஜலாமா மற்றும் பாத்தாங் பட்டாங் மாவட்டங்களில் 16 நிவாரண மையங்கள் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் 290 குடும்பங்களை சேர்ந்த 900 பேர் தங்கியிருக்கின்றனர். பினாங்கில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4 நிவாரண மையங்களில் 104 குடும்பங்களை சேர்ந்த 404 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை 237 பாதிக்கப்பட்டவர்களுடன் ஒப்பிடும்போது இது அதிகரித்துள்ளது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் வியட்நாமில் 90 பேர் பலி.
வியட்நாமில் பல நாட்களாக பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளில் குறைந்தது 90 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 12 பேரை காணவில்லை. நாடு முழுவதும் 1,86,000 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் 30 லட்சம் ரிங்கிட்டிற்கும் அதிகமான மதிப்புடைய கால்நடைகளும் நீரில் அடித்து செல்லப்பட்டதாக வியட்நாம் அரசாங்கம் கூறியது. கடந்த சனிக்கிழமை காலையில் 55 உயிரிழப்புகள் மற்றும் 13 காணாமல் போன வேளையில் தற்போது அந்த எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. அதில் டாக்லாக் மாகாணம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அங்கு 63 உயிரிழப்புகள் பதிவான நிலையில் 8 பேர் காணாமல் போயுள்ளனர். மொத்தமாக இப்பேரிடரால் கோடிக்கணக்கான பவுண்டுகள் மதிப்புடைய சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கணித்துள்ளனர். கல்மேகி மற்றும் புவாலோய் ஆகிய சூறாவளிகள் ஒன்றின் பின் ஒன்றாக சில வார இடைவெளியில் வியட்நாமை தாக்கியதை தொடர்ந்து அந்நாடு கடுமையான வெள்ளமும் தற்போது சூழ்ந்து வருகிறது. அத்தியாவசியமற்ற பொருட்களை உட்படுத்தி SSTஐ அரசாங்கம் விரிவுபடுத்துகிறது. அதிக மதிப்புடைய பொருட்களுக்கான வரி ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் ஆடம்பர பொருட்களுக்கான வரி தொடர்ந்து விதிக்கப்பட்டு வரும் நிலையில் அத்தியாவசியமற்ற பொருட்களை உட்படுத்தி விற்பனை மற்றும் சேவை வரி SSTஐ அரசாங்கம் விரிவுபடுத்துகிறது. வசதி படைத்தவர்களை மட்டும் முன்னிறுத்தியே வரி வசூலிப்பு கவனம் செலுத்தப்படுவதை இந்நடவடிக்கை காட்டுவதாக நிதி துணை அமைச்சர் லிம் ஹோ யிங் தெரிவித்தார். நாட்டின் நிதி நிலைமையை வலுப்படுத்துவதில் அரசாங்கம் எப்போதும் உறுதியாக உள்ளது. அதே வேளையில் மக்களின் நலன் பராமரிக்கப்படுவதையும் உறுதி செய்கிறது. எனவே பங்குதாரர்களுடன் ஈடுபாட்டை உள்ளடக்கி வரி நடவடிக்கைகள் கவனமாக செயல்படுத்தப்படுகின்றன என்றார் லிம் ஹோ யிங். நேற்று மக்களவையில் டுங்கோன் நாடாளுமன்ற உறுப்பினர் வான் ஹசான் முகமது ரம்லி எழுப்பிய கேள்விக்கு அவர் அவ்வாறு பதிலளித்தார். இதனிடையே HVGTயின் கீழ் ஆடம்பர பொருட்களாக கருதப்படுவதை ஒவ்வொன்றாக தீர்மானிப்பதை காட்டிலும் அத்தியாவசியமற்ற பொருட்களுக்கு வரி விதிக்கும் முறையை எளிமையாக செயல்படுத்தி விடலாம் என்றும் லிம் மேலும் தெரிவித்தார். 17வது சபா மாநில தேர்தல் பிரச்சாரம் ஆரோக்கியம் அமைதியாக இருந்தது. 17வது சபா மாநில தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் 4 நாட்கள் எஞ்சியிருக்கின்றன. அம்மாநிலத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரங்கள் அமைதியாகவும் ஆரோக்கியமான முறையில் நடத்தப்பட்டிருக்கும் நிலையில் அங்குள்ள வாக்காளர்களின் அரசியல் முதிர்ச்சியை பிரதிபலிப்பதாக தேசிய முன்னணியின் துணைத் தலைவர் ரத்தோஸ்ரீ முகமது ஹசான் கூறினார். கடுமையான தொனியில் பிரச்சாரம் நடத்தப்பட்ட போதிலும் முந்தைய தேர்தல்களில் காணப்பட்ட பதற்றங்கள் இல்லை என்று அம்னோ துணைத் தலைவருமான அவர் விவரித்தார். சபாவில் தேர்தல் பிரச்சாரம் சில நேரங்களில் மிகவும் கடுமையாக இருந்தாலும் அமைதியாக இருப்பது மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சபா மக்கள் அரசியல் ரீதியாக முதிர்ச்சி அடைந்திருப்பதாக தெரிகின்றது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், கருத்துக்களை தெரிவிக்கலாம். அவர்கள் கொஞ்சம் பதட்டமாக இருந்த இடங்கள் இருந்திருந்தால் இங்கு எந்த பதட்டமும் இல்லை என்றார் ரத்தோஸ்ரீ முகமது ஹசான். நேற்று சபா கோத்தபெலோட்டில் உள்ள தெம்பசுக் மாநில சட்டமன்ற பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஹெஸ்பொல்லா அமைப்பின் மூத்த உறுப்பினர் உயிரிழந்தார். லெபனான் தலைநகர் பெய்ரூட்டின் புறநகர் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹெஸ்பொல்லா அமைப்பின் மூத்த உறுப்பினர் ஹைதாம் அலி தாய்பப் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அவரை குறிவைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் அப்பகுதியில் உள்ள வாகனங்களும் கட்டிடங்களும் பெருமளவில் சேதமடைந்ததாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததை மீறி இஸ்ரேல் லெபனானில் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. மக்கள் நெரிசல் மிகுந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்பின் கட்டிடங்களையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்த தாக்குதலில் 5 மாண்டதோடு 28 பேர் காயமடைந்ததாக லெபனானின் சுகாதார அமைச்சு கூறியது. இதனிடையே தாக்குதல் நடந்த பின்னர் ஹிஸ்புல்லா அதன் படைபலத்தை மீண்டும் வலுப்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்திருக்கின்றார். அந்த அமைப்பு ஆயுதங்களை கைவிடுவதை லெபனான் அரசாங்கம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றார் அவர். அலி தாய்பாய் குறிவைத்து பல ஆண்டுகளில் லெபனானில் நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் இதுவென்று கூறப்படும் நிலையில் அதன் உண்மையான தகவல்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பள்ளத்தாக்கில் சறுக்கி விழுந்தது வனத்துறைக்கு சொந்தமான லாரி. 12 பேர் உயிர் தப்பினர். பேராக்கின் தாப்பா அருகே உள்ள ஜாலான் தாப்பா கேமரன் மலையின் 7வது மைலில் வனப்பகுதிக்கு சொந்தமான லாரி ஒன்று சறுக்கி 5 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்ததில் மொத்தம் 12 பேர் உயிர் தப்பினர்.
இச்சம்பவம் குறித்து பிற்பகல் மணி 2:52க்கு தமது தரப்பிற்கு அழைப்பு கிடைத்ததாக பேராக் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் இடைக்கால செயல்பாட்டு உதவி இயக்குநர் ஷாஸ்ரின் முகமது ஹனாஃபியா தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு சென்றபோது மலை வழிகாட்டிகள், பூர்வ குடியினர் மற்றும் பேராக் மாநில வனத்துறை ஊழியர்கள் உட்பட 12 பேர் இந்த விபத்தில் உட்படுத்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் ஷாஸ்ரின் கூறினார். இதில் ஒருவர் லாரியில் சிக்கி காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்ட வேளையில் எஞ்சிய 11 பேர் தாங்களாகவே லாரியில் இருந்து இறங்கி பொதுமக்களிடம் உதவியை நாடியுள்ளனர். இதில் காயமடைந்த அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இதனிடையே சம்பவம் நிகழ்ந்த வேளையில் 30 வயது மதியுடைய லாரி ஓட்டுநர் 11 பயணிகளுடன் குனோங் பத்துபூத்தே வளாகத்தில் விளம்பர பலகையை பொருத்தும் வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தது. தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரிய வந்ததாக தாபா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் ஜஹாரி யாஹ்யா தெரிவித்திருக்கிறார்.